கடும் பால் கெட்டுச்சு. இப்படி அப்படியே எடுத்தோம்னா கேக் மாதிரியே வரும். யூடியூப்பில் ஃபோட்டோ யூஸ் ஆகும். நண்பர்களே, மாடி நீ கண்ணு போட்டிருக்கவே கடும்பு பால் எடுத்துருக்கோம். நல்லா சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கியிருக்க. கலக்கி முடித்து ஹீட் பாயில், அதாவது அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணியாக இதை கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். பார்க்கலாம். அடுத்தது அடுப்பு ஆன் பண்ணிடணும். கரெக்டாக அள்ளியை வச்சு மூடியை போட்டு மூடிடணும். ஆவி வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். ஆவி நல்லா பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே திறந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹீட் பாயில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே கொஞ்சம் போட்டோம் சென்ட்ரல் ஆடும். அப்படியே கொஞ்சம் விடணும். சுட்டுருச்சுப்பா. 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே போயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கிட்ட வந்துச்சு. மாமி ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. போகுது பார்த்தீங்களா? வெந்ததை காட்டுறேன். சூடு அந்த சைடு என்ன பண்ணால் அப்படியே மூடி வச்சிடலாம். சூடு கொஞ்சம் தணிக்கிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு கடும் பால் கெட்டுச்சு. இப்படி அப்படியே எடுத்தோம்னா கேக் மாதிரியே வரும். அப்படியே சாப்பிட்லாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டோம் பாதி. இது அப்படியே கண்டினியூவாக சாப்பிட்ருவோம். இது ரொம்ப டேஸ்டிப்பா. அது இல்லாமல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் கிடைச்சா விட்டுறாதீங்க, சாப்பிட்ருங்க. டேஸ்ட்டு. நானும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். வைக்கிறேன்.